அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கான டிசியினை எவ்வாறு ஜெனரேட் செய்வது குறித்து இந்த வீடியோவில் காணலாம். உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் இருக்க ப்ரௌசரில் இமெயில் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேமில் உங்கள் ஸ்கூலுக்குரிய யூடிஎஸ் கூடயும் அடுத்ததாக பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். காமன் பூலுக்கு சென்ட் பண்ண பின்னாடி டிசி டீட்டெயில்ஸை ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ்னால் நம்மளால் 3 டைம்ஸாக எடிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுவோம். ஸ்டூடெண்ட் மெனுவை கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கிளாஸை செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்க டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகும். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக இருக்க பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் அல்லது கார்டியன் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அதை வச்சு தான் சேஞ்ச் பண்ண முடியும். எடிட் பண்ண பின்னாடி இங்கே இருக்க அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிசி ஜெனரேட் பண்ண ஸ்டூடெண்ட் மெனுவை கிளிக் பண்ணி என்ரோல்மெண்ட் ஹெட்டிங் கீழே இருக்க ஸ்டூடெண்ட் டிசி டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வர ஸ்க்ரீனில் கரண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட், பாஸ்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்னு 2 டேப் இருக்கும். இதில் கரண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்க்குரிய டிசி ஜெனரேட் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸையும் செக்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டிசி ரிசீவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக இருக்க பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கேயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பட் ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் மெனுவை கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஆப்ஷன் வழியாக எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ண பின்னாடி அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸில் ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டோட பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அந்த ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் அல்லது எஜுகேஷனல் கன்செஷன் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தால் அந்த டீட்டெயில்ஸையும் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நோ கொடுத்துக்கோங்க. தென் லாஸ்ட் அகடமிக் இயரில் நடந்த மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் கான்டாக்ட் அண்ட் கேரக்டரில் டிஃபால்ட்டாகவே குட்னு இருக்கும். தென் ஸ்டூடெண்ட் இஸ் ப்ரொமோட்டட் டு த நெக்ஸ்ட் கிளாஸில் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஃபர் மார்க் ஷீட் ஆப்ஷனையும் 1 to 9th ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அகடமிக் இயரை ஃபினிஷ் பண்ணி தேர்ச்சி பெற்றிருந்தாங்கன்னா எஸ் ஆப்ஷனையும் இல்லைன்னா நோ ஆப்ஷனையும், அந்த அகடமிக் இயரை ஃபினிஷ் பண்ணாமல் இடையிலே டிசி வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோ டிஸ்கண்டினியூ ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த ஸ்டூடெண்ட் அந்த ஸ்கூலில் எந்த கிளாஸ்லேருந்து படிக்க ஆரம்பித்தான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மீடியத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ண லாஸ்ட் டேட், அதாவது லாஸ்ட் டே ஆஃப் எக்ஸாமினேஷன். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியனும் கம்யூனிட்டி ரெஃபர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு டிஃபால்ட்டாகவே இருக்கும். தென் அந்த ஸ்டூடெண்ட் டிசிக்கு அப்ளை பண்ணுற டேட்டையும் நாம் டிசியை இஸ்யூ பண்ணுற டேட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கீழே இருக்க சேவ் டீட்டெயில்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக அப்டேட்டடும் டிசி இஸ்யூ டேட்டும் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டை காமன் பூலுக்கு சென்ட் பண்ண இங்கே இருக்க க்ரீன் கலர் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வர டயலாக் பாக்ஸில் அந்த ஸ்டூடெண்ட்டோட ட்ரான்ஸ்ஃபருக்கான ரீசனை செலக்ட் பண்ணணும். எங்கள் ஸ்கூலில் அந்த ஸ்டூடெண்ட் இறுதி வகுப்பு முடிச்சனால டெர்மினல் கிளாஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இங்கே இருக்க சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக காமன் பூலுக்கு சென்ட் ஆயிரும். இப்போ இங்கே இருக்க பாஸ்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கிளாஸ் அண்ட் செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காமன் பூலுக்கு சென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். டிசியை பிரிண்ட் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக இருக்க பிடிஎஃப் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட்டோட டிசி டிஸ்பிளே ஆகும். இதில் எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா மேலே இருக்க பிரிண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி டிசியை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் கோ பேக் பட்டனை கிளிக் பண்ணி மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக இருக்க எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன்ஸ் பண்ண பின்னாடி கீழே இருக்க அப்டேட் டிசி டீட்டெயில்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இங்கே இருக்க டவுன்லோடாக கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க. நன்றி.